ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலும் ஃபியூச்சரில் மணி ஏர்ன் பண்ணணும்னு இருப்பாங்க. அப்படி ஏர்ன் பண்ணுற பீப்புளை 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறாங்க. அதுதான் எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ் மேன், இன்வெஸ்டர்ஸ். லெஃப்ட் சைட் குவாட்ரண்ட்டில் 90% ஆஃப் பீப்புள் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஒன்லி 5% வெல்த்து தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் ரைட் சைட் குவாட்ரண்ட்டில் இருக்க வேர்ல்டோட டாப் 5% பீப்புள்ஸ் 95% வெல்த்தை வச்சுருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? நாம் எப்படி லெஃப்ட் சைட் குவாட்ரண்ட்லேருந்து ரைட் சைட் குவாட்ரண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுறது அப்படின்றத பற்றி தி கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட் புக்கில் ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி சொல்லிக்கிறத பார்ப்போம். இது மாதிரியான புக் சம்மரிஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் மேன், ஒரு இன்டெலிஜென்ட் மேன், இவங்க 2 பேத்துல யார் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்கன்றத இந்த ஸ்டோரி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமம் ரொம்ப வறட்சியாக இருந்தனால அந்த கிராமத்துக்கு தண்ணீர் கொண்டாடுறதுக்காக 2 பேர்கிட்ட அந்த கிராம மக்கள் சேர்ந்து கான்ட்ராக்ட் விடுறாங்க. ஒருத்தவன் எட்வர்ட், இன்னொருத்தவன் வில்லியம். இவங்க 2 பேருமே அந்த கான்ட்ராக்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வில்லியம்ன்றவன் அந்த கான்ட்ராக்டை கேட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஆனால் அன்னைக்கு அந்த தூரமான நதியிலிருந்து 2 பக்கெட் தண்ணியா அந்த கிராமத்தில் இருக்க தொட்டியில நிரப்புறான். எட்வர்ட் இப்படி இரவு பகலா தண்ணி கொண்டாந்து ஊத்துறதுனால அவனோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதனால அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆனால் வில்லியம் லாங் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி வர்றப்ப அந்த தூரத்தில் இருக்க நதியிலிருந்து அந்த கிராமத்துக்கு ஒரு பைப் லைன் அமைச்சு தொடர்ந்து வாட்டர் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவோட வரான். கொஞ்ச நாளில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடுறான். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற எட்வர்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இவன் எட்வர்ட்டை விட வாட்டர் சீப்பாகவும் கொடுத்தான், அதோட ஃபில்டர் பண்ணி நல்ல வாட்டராகவும் கொடுத்தான். ஆனால் எட்வர்ட் வில்லியமோட காம்படிட் பண்ண முடியாமல் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நதியிலேருந்து அந்த கிராமத்துக்கு தண்ணி சுமந்து வந்து விற்கிறான். முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவும் கஷ்டப்படுறான். வேற வழி இல்லாமல் வாட்டரோட ப்ரைஸையும் குறைச்சிட்டான். எட்வர்ட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் வில்லியம் அங்கே வேலைக்கு ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவனுக்காக அங்கே ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டான். வில்லியம்னால நிறைய பீப்புளுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதுனால நிறைய மணியும் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. இதே மாதிரியான சேம் ப்ராப்ளம் நிறைய வில்லேஜில் இருக்கிறத வில்லியம் ஃபைண்ட் பண்ணுறான். அந்த பிரச்சனையெல்லாம் இவனோட சிஸ்டம் மூலயமா சால்வ் பண்ணி இன்னும் நிறைய மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஹார்ட் ஒர்க்குக்கும் இன்டெலிஜென்ட் ஒர்க்குக்குமான டிஃப்ரெண்ட்னு கியோசாக்கி சொல்கிறாரு. ஆனால் எட்வர்ட் அவனோட கடைசி காலம் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அவன்கிட்ட கொஞ்சம் மணி தான் இருக்குது. இதில் நாம் எட்வர்ட் மாதிரி திங்க் பண்ணணுமா இல்லை வில்லியம் மாதிரி திங்க் பண்ணணுமான்றத நாம தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு கியோசாக்கி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு 4 குவாட்ரண்ட் பீப்புள்ஸையும் அவங்களோட டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயின்றவர் ஒரு ஜாபை டிபெண்ட் பண்ணி இருப்பார். அவருக்கு ஜாப் சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட கம்பெனியில் கொடுக்குற போனஸ் ஆஃபர்ஸ் நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பார். மணியை லூஸ் பண்ணிடுவோன்ற பயத்தினாலேயே இவர் பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டார். செகண்ட் ஒன் செல்ஃப் எம்ப்ளாயி. செல்ஃப் எம்ப்ளாயி பீப்புளுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரொம்ப மணி கிடைக்கும். ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிட்டு வேலை பண்ண முடியாட்டி அவங்களோட இன்கம் அப்படியே கட் ஆயிரும். அவங்களோட ஒர்க்கில் மற்ற பீப்புள்ஸை சேர்த்துக்கிட்டு வேலை கொடுக்க மாட்டாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க. தேர்ட் ஒன் பிஸ்னஸ் மேன். ஒரு ஐடியாவை பிஸ்னஸ் சிஸ்டமாக கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே நிறைய டேலண்டான பீப்புளை ஒர்க் பண்ண வைக்கிறவங்க. இவங்க கிட்ட நிறைய பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில், குட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். இவங்களோட பிஸ்னஸ் சிஸ்டத்துலேருந்து இவங்களுக்கு அன்லிமிட்டடாக மணி வந்துக்கிட்டே இருக்கும். லொக்கேஷன் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடமோடு இருப்பாங்க. இவங்கள மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்னால தான் நிறைய பேருக்கு ஜாப்ஸும் ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் இன்வெஸ்டர்ஸ். இவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் எது ஃப்யூச்சரில் க்ரோத் ஆகும் அப்படின்னு அவங்களோட நாலேஜை வச்சு ஃபைன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஏன்னா மணி இவங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆத்தர் லெஃப்ட் சைட் குவாட்ரண்ட்டை ரொம்ப டேஞ்சரான குவாட்ரண்ட்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஃப்ரீடம், லொக்கேஷன் ஃப்ரீடம் எதுவுமே இருக்காது. அவங்களோட லைஃப்பில் மணின்னு வர்றப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஒரு எம்ப்ளாய்க்கும் இன்வெஸ்டருக்குமான முக்கியமான டிஃபரன்ஸ். ஒரு இன்வெஸ்டருக்கு அவரோட 70% ஆஃப் மணி வந்து 4th குவாட்ரண்ட்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அசட்ல இருந்து வரும். அவரோட 30% ஆஃப் மணி தான் அவரோட இன்கம்ல இருந்து வரும். ஆனா ஒரு எம்ப்ளாய்க்கு அவரோட 20% ஆஃப் வெல்த் மட்டும்தான் அவரோட 4th குவாட்ரண்ட்ல இருந்து வரும். மீதி 80% ஆஃப் மணி அவரோட இன்கம்ல இருந்து தான் வரும். நிறைய பீப்புள்ஸ் அவங்களோட என்டையர் லைஃப் ஃபுல்லா இன்வெஸ்ட்டை பத்தி தெரியாம இன்வெஸ்டே பண்ணாம இருந்திருக்காங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. எம்ப்ளாயிஸும் செல்ஃப் எம்ப்ளாயிஸும் எப்படி அவங்க மணியை க்ரோ பண்ணி ரிச் ஆகணும்னு ஆத்தர் சில டிப்ஸ் சொல்றாரு. பெரிய ரிஸ்கே இல்லாத டாப் கம்பெனிஸில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளா இந்தியாவில் இருக்க நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஈக்விட்டிலையும் கோல்டுலையும் பாண்ட்ஸ்லையும் போடுறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் ஃபியரும் வராது. ஏன் லெஃப்ட் சைட் குவாட்ரண்ட்ல இருக்கவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சூஸ் பண்ணாமல் ஃபினான்ஷியல் சேஃப்டியை சூஸ் பண்ணுறாங்க? அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம பேரண்ட்ஸும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் நம்ம எப்படி ஒரு குட் எம்ப்ளாயா இருக்கணுன்றத சொல்லித்தராங்களே தவிர எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றிலாம் சொல்லித்தரதில்ல. இதனால தான் லெஃப்ட் சைட் குவாட்ரண்ட்ல இருக்க எம்ப்ளாயும் செல்ஃப் எம்ப்ளாயும் ஃபினான்ஷியல் சேஃப்டி தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட கம்பெனியில் இருக்க பாஸோ இல்லை கவர்மெண்ட்டோ நம்மளையே ரிச் ஆக்க முடியாது. நாம தான் ப்ராப்பராக ஃபினான்ஷியல் நாலேஜை லேர்ன் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். நார்மலாக நிறைய பீப்புள்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை பற்றி ஆத்தரிங்க சொல்கிறாரு. இன்வெஸ்டே பண்ணாமல் லைஃப் ஃபுல்லாக மணிக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அவங்களோட வயசான காலத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையோ இல்லை பென்ஷனுக்காக கவர்மெண்ட்டையோ நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை பற்றி கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லைன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அவங்க பூவர் பீப்புள்ஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மணியை பற்றியான அவங்க பூவர் மைண்ட் செட்டு தான். ஃபினான்ஷியல் நாலேஜ் அவங்களுக்கு முக்கியம்னு தெரிஞ்சிருந்தோம் எனக்கு மணிலெலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அதை பற்றி லேர்ன் பண்ணுறத தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைனா லேர்ன் பண்ணாமே விட்டுறாங்க. நம்மளுக்கு ஒன்று இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அதை பண்ணணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாதது ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒன்று. நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணியை லூஸ் பண்ணிடுவோன்ற பயத்தை விட்டுட்டு எப்படி அதை லேர்ன் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணுறன்றதான் பார்க்கணும். இங்கே கியோசாக்கி இன்வெஸ்டர்ஸோட ஸ்டேஜஸ் பற்றி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ரொம்பவுமே கம்மியான ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கவங்க. அவங்க ஏர்ன் பண்ணுறதை விட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. செகண்ட் ஒன் சேவிங்ஸ் மட்டும் பண்ணுறவங்க. இவங்க மணியை சேவ் மட்டும்தான் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி இவங்க மணியை சேவ் பண்ணுறதுனால இதுலேருந்து எந்த ரிட்டர்னும் வர போகிறதில்ல. இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போகிறனால வருஷம் இவங்க வச்சுருக்க மணியோட வேல்யூவும் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். மூணாவதா எனக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க. இவங்களாம் யாருன்னு பார்த்தா ஹை எஜுகேஷனல் பீப்புள்ஸும் ப்ரொஃபஷனல்ஸாக ஒர்க் பண்ணுறவங்கன்னு கியோசாக்கி சொல்கிறாரு. இவங்க அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டிட்ட கொடுத்து கவனிக்க சொல்லிடுவாங்க. ஆனால் அவர் உண்மையிலேயே ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒருவேளை அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மணியை லூஸ் பண்ணிட்டாலும் நம்ம அவரை ப்ளேம் பண்ண முடியாது. ஃபோர்த் ஒன் செல்ஃப் எம்ப்ளாயியாவோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்டாக்ஸை பற்றியும் ரியல் எஸ்டேட்டை பற்றியும் நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு இருக்க நாலேஜை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இவங்க அவங்களோட ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக பப்ளிஷ் இஷ்யூஸை ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மணி மூலயமா அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. வேர்ல்டில் இருக்க நிறைய டாப் கம்பெனிஸ் எல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கியோசாக்கி சொல்கிறாரு. இந்த பிஸ்னஸ்மேன் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றதை பற்றி ஆத்தர் இங்கே சில டிப்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஸ்னஸ் ஸ்கில்ஸையும் லேர்ன் பண்ணி க்ரோ பண்ணணும். அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான ஸ்கில்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணணும். ஒரு ப்ராடக்டை எப்படி செல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி ஃபண்டை ரைஸ் பண்ணுறது, டெப்ட்ஸை யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம டெப்டையும் டேஞ்சரையும் அக்செப்ட் பண்ணாலும் அதுக்கான நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 5 ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆத்தர் இங்கே வைக்கிறாரு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்த 5 ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா பீப்புள்ஸுமே மணி ஏர்ன் பண்ணுவோம், இல்லைனா ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ணலான்னு இருப்போம். அப்படி ஏர்ன் பண்ணுறவங்ககிட்ட உங்களோட மணி ஃப்ளோ என்ன அப்படின்னு கேட்டால் எனது மணி ஃப்ளோவா அப்படின்னுவாங்க. ஆமாம், இங்கே ஆத்தர் கியோசாக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய டைப்ஸ் ஆஃப் மணி ஃப்ளோவை பற்றி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பூவர் பீப்புளோட மணி ஃப்ளோ. அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்காக அவங்களுக்கு இன்கம் வரும், அது அப்படியே செலவில் போயிடும். இதுதான். செகண்ட் ஒன் மிடில் கிளாஸ் பீப்புளோட மணி ஃப்ளோ.
அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்காக ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம் எல்லாம் அவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க கடனை கட்டதுலேயே போயிடும். தேர்ட் ஒன், ரிச் பீப்புளோட மணி ஃப்ளோ. அவங்களோட இன்கம்மே அவங்க ஆல்ரெடி வாங்கி போட்டிருக்க அசட்ல இருந்து தான் வரும். இன்கம்ன்றது நம்மளோட இன்டெலிஜென்ட் மூலயமா வரணும், ஹார்ட் ஒர்க் மூலயமா வரக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த பூவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளோட மணி ஃப்ளோ அவங்களுக்கு பணத்து மேல இருக்க பயத்தை தான் காமிக்குதுன்னு ஆத்தர் சொல்றாரு. ஃபைனலாக ஆத்தர் நார்மல் பீப்புளும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணி எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில டிப்ஸை கொடுக்குறாரு. நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும். நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுனா நம்ம பாஸை தான் நம்ம ரிச் ஆக்குவோம். இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு ஹை இன்கமே வந்தாலும் அதில் மேக்ஸிமம் டேக்ஸுக்கே போயிடணும் ஆத்தர் சொல்கிறாரு. உங்களோட கேஷ் ஃப்ளோவை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்மளோட கேஷ் ஃப்ளோவை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலைன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற பீப்புள் கிட்ட நம்ம கண்ட்ரோலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். பிஸ்னஸ் பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ டேஞ்சர் இல்லை, அதை பற்றியான நாலேஜ் இல்லாமல் இருக்கிறதா ரொம்ப டேஞ்சர்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ பிஸ்னஸ் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. உங்களோட நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸுக்கான ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆக்ஷனை இன்றைக்கே ஆத்தர் எடுக்க சொல்கிறாரு. நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோன்னு நினச்சிருக்கோமோ அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்க பீப்புள்ஸை நம்ம கைடன்ஸாக எடுத்துக்கணும். ஃபைனலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஓனர்னாலேயோ இல்லை கவர்மெண்ட்னாலேயோ நம்மளுக்கு வேலை கொடுக்க தான் முடியும். நம்மளைய ரிச்சாகவும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் வச்சுக்கிறது அவங்க வேலை இல்லை, நம்மளுக்கு வேலை கொடுக்கறது அவங்க வேலை. இந்த கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட் புக் சம்மரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.